ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு விலங்குகள் நல வாரியம் உட்பட பல்வேறு தரப்பினர் கொடுத்துள்ள வழக்குகள் மீதான இறுதி விசாரணையை வரும் நவம்பர் 9ஆம் தேதிக்கு சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வேண்டி பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த வகையில் கடந்த 26ஆம் தேதி 50க்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஒன்றிணைந்து குவைத் நாட்டில் உள்ள மாலியா கடற்கரையில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு அழிந்துவிடக் கூடாது என்றும் மத்திய அரசும் மாநில அரசும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து முழக்கமிட்டுள்ளனர். வெளிநாடு மட்டுமல்லாமல் வேலூர், திருநெல்வேலி உட்பட பல மாவட்டங்களில் இருந்தும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் மத்திய அமைச்சர் மேனகா காந்தியின் ஜல்லிக்கட்டு குறித்த சமீபத்திய கருத்தும் அதற்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் பதிலும் தமிழக மக்களின் போராட்டத்தின் மூலம் மத்திய அரசு அரசியல் செய்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.